அயல்நாட்டு தமிழர்கள் மற்ற தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும். அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருதையும் இந்த ஆண்டு முதல் வழங்கியுள்ளோம். இந்த விருதுகளை எல்லாம் இந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதுவர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களோட உறவு பாலம் அமைப்போம். இது எல்லாத்தையும் விட என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழித்தோன்றல்களை தமிழ்நாட்டில் அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம். தமிழ் மண்ணில் அவங்களோட சொந்தங்களை கண்டுபிடிச்சு கண்ணீர் மல்க பாசத்தை கொட்டின சிலிர்ப்பூட்டும் அனுபவங்கள் உருவாக்கின திட்டம் தான் இது. இன்னும் சொல்லணும்னா என் அரசியல் வாழ்க்கையில இந்த திட்டம் ஒரு மைல்கல். திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கிடைச்ச பெரும் வெற்றி இந்த வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 2 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு 157 இளைஞர்கள் தாய் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல 38 இளைஞர்கள் பயணத்தோட இறுதி நாளான இன்னைக்கு நம்மோட இந்த அரங்கில் இருக்காங்க. இந்த பயணமும் உறவும் என்றென்றும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து அயலகங்களில் பணிபுரியக்கூடிய தமிழர் நலனுக்காக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை செஞ்சிருக்கக்கூடிய சிலவற்றையும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். வெளிநாடுகளில் ஏற்படுகிற இன்னல்கள் மற்றும் ஊதிய சிக்கல்கள் இதெல்லாம் தீர்த்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி அயலக தமிழர்களை இந்த துறை பாதுகாத்து வருது. உலகை உழுக்கும் உக்ரைன் போராக இருந்தாலும் சரி, மனதை உருக்கக்கூடிய இஸ்ரேல் போராக இருந்தாலும் சரி, குவைத் தீ விபத்தாக இருந்தாலும் சரி, இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய தமிழர்களை தேடி சென்று உதவுகிற ஆதரவு கரம் நீட்டக்கூடிய துறை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை. அத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அயலக தமிழர் நல வாரியம், இந்த வாரியத்தில் இதுவரைக்கும் 26,700க்கும் அதிகமானோர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செஞ்சிருக்கிறவங்களுக்கு காப்பீட்டு திட்டம், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு திருமண உதவி திட்டம், கல்வி உதவித்தொகை திட்டம், ஓய்வூதிய திட்டம்னு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு வருது. அயல்நாடுகளை மட்டும் இல்ல, வெளி மாநிலங்கள்ல தமிழர்கள் தவிச்சாலும் இந்த அரசு விரைந்து செயலாற்றி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வருது. இப்படி கடந்த 7/5/2021 முதல் 28/11/2024 வரை அயல்நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்கள்ல இருந்து 2414 தமிழர்கள் தாயுள்ளத்தோடு பாதுகாப்பா தமிழ் மண்ணுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அயல் நாடுகள்ல உயிரிழந்த 864 தமிழர்களுடைய உடல்கள் சொந்த மண்ணுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட இலவச அமர ஊர்தி சேவை மூலம் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். இப்படி அல்லப்படும் அனைவரது கண்ணீரையும் துடைக்கிறோம். இன்னலுக்கு உள்ளானவர்களுடைய புன்னகையை மீட்டு தருகிறோம். இதுதான் பேதை அண்ணா எடுத்து சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவம். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில உங்களுக்கான
புது திட்டத்தோட அறிவிப்பையும் நான் வெளியிட விரும்புகிறேன். வெளிநாடுகள்ல இருந்து நம் தாய்மொழி நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்துல வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறது என்னுடைய கடமை. 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகள் மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க, மொழிய மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க, உங்கள் உறவுகளை மறக்காதீங்க. தாய் தமிழ் உறவுகளாக உங்க நெஞ்சில சுமந்துட்டு நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த விழா. நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, வாழ்வதும் வளர்வதும் தமிழாகவும் தமிழினமாகவும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.